ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. சங்கீதம். நான் இங்கே துதியங்கள் எப்படி ஸ்தோத்திரிக்கப்பட வேண்டும், ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு குறிப்பு கூறுகிறேன், கேளுங்கள். சங்கீதம் 148 சங்கீதம் 8, 9, 10, 11, 12 வசனத்தில் ஸ்தோத்திரியுங்கள், துதியுங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. வாசிக்கிறேன். அக்கினியே, கல்மழையே, விரைந்த மழையே, மூடுபனி, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர்வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். நாமெல்லாம் துதிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நாம் துதிக்க வேண்டும். துதிக்கப்பட என்ன செய்வேன்னு நம்ம நான் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொல்கிறாரு. 34 சங்கீதம் 1 வசனம் கூறுகிறது. அதேபோல் இந்த நீதிமொழிகள் முன்பதாக வருகிறது சங்கீதம் 150 பார்ப்பீர்களானால் முழுமையாக 1 முதல் 6 வசனங்களும் துதியுங்கள், அவரை துதிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. தம்புரனோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, அல்லேலூயா. ஆகவே துதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே ஸ்தோத்திரிக்க வேண்டும். நான் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். ஆகவே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. இந்த உலகத்தில் வாழும்பொழுது பாடுகள் நிச்சயம், ஆனால் கர்த்தர் அதெல்லாம் விடுவிக்கிறார். நம்மளுக்கு சோர்வு இருக்குது, கவலைகள் இருக்குது, எல்லாம் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட ஒரு நேரமாவது ஒரு மினிட்டாக எடுத்து நம்ம ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தப்பட வேண்டும். ஆகவே இந்த வசனத்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.